இப்போ திருவண்ணாமலை அப்படின்னாலே நம்மளுடைய ஒரு மைண்டுக்கு நினைவு வர்றது என்ன அப்படின்னா அடிமுடி. பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து அன்னமாவும் இவர் பன்றியாவும் மேலே போய் ஒரு ஜோதி பிரகாசத்தினுடைய ரூபத்தை தேடி அடிமுடி தேடுறதுக்காக இவங்க 2 பேரும் போனாங்க அப்படின்ட்டு தான் நமக்கு அந்த வரலாறு தெரியும். ஆனால் இதனுடைய தத்துவம் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா சனாதன தர்மம் வந்து ஒரு புராணங்கள்னாலே அது வந்து ஒரு கருத்து, ஒரு தத்துவத்தோட தான் அந்த புராணங்கள் சொல்லும். அப்படி இந்த அடிமுடி தேடுதல்ங்கிறது என்னன்னா மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உடைய ஒரு கதை சார். இது வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும். பிரம்மா வந்து நான் தான் அப்படின்ட்டு, நான் தான் பிரம்மன் இவர் சொல்லுவார். விஷ்ணு பகவான் வந்து நான் தான் தேவன் இவர் சொல்லுவார். இவங்க 2 பேருக்கு சண்டை போட்டு மண்டை உடஞ்சிரும். அவ்வளோ சண்டை. எல்லா தேவர்களும் மேல இருந்து கீழே பார்க்குறாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய 2 தெய்வம் சண்டை போடுதுன்னா அப்புறம் பிரபஞ்சம் என்ன ஆகுறது? எல்லாரும் ஒரு கண்ணா அமைதியா இருந்து பார்க்குறாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க 2 பேரும் சண்டை போடுன்னே இருக்கும்பொழுது நடுவில் புஸ்வானம் போல சுவாமி வராரு. ஒரு ஜோதி பிரகாசம். ஜோதி பிரகாசம் இப்படி வந்து நின்ன உடனே 2 பேரும் அந்த சண்டையை போட்டுட்டு இந்த என்னடா இது நமக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக வந்து நிற்குதே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேர் பார்க்க உடனே அந்த ஜோதி பிரகாஷ் இங்கேருந்து மேலே வரைக்கும் கீழே போயிட்டே இருக்குது. அது மாதிரி ஆகாயத்தில், பிரபஞ்சத்தில், நம்ம நாட்டில் இங்கே நடக்கல, ஆகாயத்தில் நடக்குது, ஸ்பேஸில் நடக்கும்போது இவங்க 2 பேரும் தான் போட்ட சண்டையை நிறுத்திட்டு இப்போ என்ன இப்போ முடிவுக்கு வராங்க அப்படின்னா, மாறலுக்கு என்ன வராங்கன்னா, இந்த முடியை யார் பார்க்குறாங்களோ அவங்க தெய்வம், அவங்க தான் பெரியவங்க. இதனுடைய அடியை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் தெய்வம் அப்படின்ட்டு இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு பிரம்மா அன்னமாகி மேலே போறார், விஷ்ணு பன்றியாகி கீழே போறாரு. விஷ்ணு கீழே போயிட்டே இருக்கிறார், கிடைக்கல. 1000 வருஷம் போனார், கிடைக்கன உடனே சரி இவர் தான் பெரிய தெய்வம் அப்படின்ட்டு இவர் என்ன வந்தார், உண்மையை ஒத்துக்கிட்டு மேலே வந்துடுறாரு. பிரம்மா மேலே போனவர் 2000 போயிட்டே இருக்குதுன்னு வரும்போது ஒரு தாழம்பு வந்து கீழே விழுந்துக்கினே இருக்குது. அந்த தாழம்பு பிடிச்சி கேட்குறேன், நீ எங்கேருந்து வர அப்படின்னு. நான் இந்த ஜோதியினுடைய முடியிலேருந்து வரேன் அப்படின்னு கேட்டார். எத்தனை வருஷமா வரேன்னா, நான் 2000 கோடி வருஷமா நான் இப்படியே வந்துட்டு இருக்கிறேன், ஒரு கல்பமாக நான் வந்துட்டு இருக்கிறேன், இன்னும் என்னுடைய அடியை காண முடியல அப்படின்னு இந்த தாழம்பு சொன்ன உடனே பிரம்மா சொல்கிறார், நான் ஒன்று சொல்கிறேன், அதை போயிட்டு இந்த விஷ்ணுக்கிட்டையும் இந்த தேவர்கள்கிட்டையும் சொல்கிறியா அப்படின்னா. என்னது? இந்த ஜோதியினுடைய முடியை பார்த்து தான் சொல்லு. உடனே இந்த தாழம்புவும் சரின்னு ஒத்துக்குது. இவர் நேராக கீழே வந்து பிரம்மா வந்து விஷ்ணுக்கிட்டையும் தேவர்கள்கிட்டையும் நான் இந்த ஜோதியினுடைய முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜோதி பிரகாசத்தை வந்து சுவாமி வெளியே வந்து, நீ பொய் சொன்ன காரணத்தினால உன்னையும் தாழம்புவையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், உண்மையை சொன்ன விஷ்ணுவை என்னுடைய சரிபாதியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சுவாமி சொன்னார். இதுதான் அதனுடைய அடிமுடி தேடுதல். ஆனால் இதனுடைய உண்மையான ஒரு சாராம்சம், இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, கதை மட்டுமா சொல்கிறது, தத்துவம் சொல்லணும். என்ன அப்படின்னா, மேலே போனவர் கலைமகளுக்கு நாயகன், பிரம்மா கலைமகளுக்கு நாயகன். கீழே போனவர் திருமகளுக்கு நாயகன். மேலே போனவர் படிப்புக்கு அதிகாரி, கீழே போனவர் பணத்துக்கு அதிகாரி. பணத்தாலையும் படிப்பாலையும் இறைவன் அடைய முடியாது, பக்தியினால தான் அடைய முடியும்னு திருவண்ணாமலை அந்த அடிமொழி கதை சொல்லுது. அருமை அருமை, உண்மை. ஏன்னா இன்னைக்கு பணம் இருந்தால் கிட்டக்கவே பார்க்கலாம், ஆனால் அனுகிரகம் கிடைக்காது. படிப்பாலையும் பணத்தாலையும் இறைவன் அடைய முடியாது, பக்தியினால தான் அடைய முடியும். அதனால தான் பக்தி வலையில் படுவோன் காண்க. இறைவனுக்கு வலை இருக்குது, அந்த வலையை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. என்ன வலைன்னா பக்தி. அந்த பக்திங்கிற வலையில இறைவன் அகப்படுவாராம்.